அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. அந்த ஜெராக்ஸை கொடுங்க. நகல் கேட்ட அமலாக்கத்துறையினர். அசோக் உள்ளே, செந்தில் பாலாஜி வெளியே. மோடி போடும் வலே கணக்கு. சம்பவத்திற்காக காத்திருக்கும் டெல்லி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான காய்களை தொடர்ச்சியாக நகர்த்தி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இந்த மாதம் 30ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வரவிருக்கும் நிலையில் அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையின் நகலை அமலாக்கத்துறையினர் கேட்டிருக்கும் சம்பவம் திமுக தரப்பில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புழல் சிறையில் 4 மாதங்களாக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மறுத்து சமீபத்தில் தீர்ப்பளித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றுள்ளார் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் 2 முறையும் உயர்நீதிமன்றத்தில் 1 முறையும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் ஏகத்துக்கும் அப்செட் ஆகி நம்பிக்கை இழந்துள்ளார் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை மறுநாளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்து விசாரணையை 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம். இதனால் 30ஆம் தேதி என்ன நடக்கும் என விசாரித்தபடி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக நடந்த மோசடி குறித்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் தாக்கல் செய்திருந்த கூடுதல் பத்திரிகையின் நகலை கேட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது மனு போட்டிருக்கிறது அமலாக்கத்துறை. இதன் மீதான விசாரணையும் இந்த மாதம் 30ஆம் தேதி வரவிருக்கிறது. அமலாக்கத்துறையின் இந்த மூவைத்தான் அதிர்ச்சியுடன் கவனிக்கிறார்கள் திமுக வழக்கறிஞர்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்கிற விவாதமும் வழக்கறிஞர்கள் தரப்பில் எதிரொலிக்கிறது. திமுக வழக்கறிஞர் சிலரிடம் விசாரித்த போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்டால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என திட்டமிட்டு முன்கூட்டியே ஜாமீன் மனுவை ரெடி செய்து தயாராக வைத்திருந்தனர். அதனால்தான் உடனடியாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. திமுக தரப்பின் வேகத்தை கண்டு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் கூட ஆச்சரியப்பட்டனர். எல்லா வகையிலும் ஒரு ஸ்டெப் செந்தில் பாலாஜி முன்னால் சென்றால் அமலாக்கத்துறையினர் அதற்கேற்ப ஒரு ஸ்டெப் முன்னால் வருகிறார்கள். ஜாமீன் கேட்பதற்காக உடல்நிலை காரணம் காட்டுகிறார் செந்தில் பாலாஜி. பொதுவான நபராக இருந்தால் உடல்நிலையை நீதிபதி கருத்தில் கொள்வார். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு உயர்தர சிகிச்சை தரப்பட்டுள்ளது. அவருக்கு மேலதிக சிகிச்சை தேவைப்பட்டால் அந்த சிகிச்சையை சிறையிலேயே தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்படி இருக்கையில் உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கேட்பது நீதிபதியை திருப்திப்படுத்தாது. அதனால் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் எங்கள் வழக்கறிஞர்கள் டீம் வேறு வகையில் யோசிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்திலும் கூட உடல்நிலையை காரணங்களை காட்டி வாதிட்டால் ஜாமீன் கிடைப்பது கடினம்தான் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் திமுக வழக்கறிஞர்கள். அமலாக்கத்துறை தரப்பில் விசாரித்த போது செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்போதும் அமைச்சராகவே நீடிக்கிறார் செந்தில் பாலாஜி. PMLA சட்டத்தில் நீதிபதி திருப்தியானால் ஜாமீன் வழங்கலாம் என ஒரு சரத்து இருக்கிறது. அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் கடந்த கால சரித்திர சாதனைகளை கோர்ட்டில் சொன்னால் நீதிபதி திருப்தி அடைவது மிகவும் கடினம். அதேபோல செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் தொடர்புடைய அவரது சகோதரர் அசோக் உள்ளிட்ட பலரிடமும் விசாரிக்க வேண்டியுள்ளது. அமலாக்கத்துறை பலமுறை சம்மன் அனுப்பியும் அசோக் ஆஜராகாமல் தொடர்ந்து தலைமறைவாகவே இருந்து வருகிறார். அசோக் தவிர அரசு ஊழியர்கள் சிலரும் விசாரிக்க வேண்டிய பட்டியலில் இருக்கின்றனர். அதனால் செந்தில் பாலாஜியை ஜாமீன் அனுமதித்தால் சாட்சிகளை கலைப்பார். அமைச்சராக இருப்பதால் அதன் அதிகாரத்தை பல்வேறு தரப்பிலும் பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பது அவருக்கு எளிதாக இருக்கும். அதனாலேயே இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை வாதங்களை முன்வைக்கும். அதே சமயம் இந்த வழக்கில் விசாரிக்க வேண்டிய அனைத்தையும் அமலாக்கத்துறை விசாரித்து விட்டது என்றும் புதிதாக விசாரிக்க வேண்டிய எதுவும் இல்லை என்றும் அதனால் சாட்சிகளை கலைப்பார் என்பது ஏற்புடையது இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. காரணம் செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்படும் வாதங்கள் பலவீனமாக இருக்கிறது. ஆக வழக்கின் தன்மையை வைத்து ஆராய்ந்தால் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றத்திலும் ஜாமீன் கிடைப்பது கடினம்தான் என்கிறார்கள். செந்தில் பாலாஜி வழக்கை கவனித்து வரும் சென்னை உயர்நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் சிலரிடம் பேசிய போது அசோக் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சில காரணங்களை சொல்கிறது அமலாக்கத்துறை. ஆனால் மோடி அரசின் புலனாய்வு துறைக்கு அசோக்கிற்கும் இடம் தெரியும். அவரை கண்காணித்தபடிதான் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு எப்போது ஜாமீன் கொடுக்க வேண்டும் என மத்தியில் இருப்பவர்கள்
நீதிபதிகள் தீர்மானிக்கிறார்களோ அப்போது அசோக் கைது செய்யப்படுவார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனும் கிடைக்கும். அதுவரை செந்தில் பாலாஜிக்கு சிறைதான். அதனால் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் உடனடியாக கிடைக்காது என்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.